வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மன்னார் தூய செபஸ்தியார் பேராலயத்தில் பாதுகாப்பிற்கு மத்தியில் ஈஸ்டர் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றது. இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா நள்ளிரவு திருப்பலி மன்னார் தூய செபஸ்தியார் பேராலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி இடம்பெற்ற போது ஆலயத்தை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி இடம்பெற்றதுடன் தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இதேவேளை இன்று காலையும் திருவிழா திருப்பலி ஆலயங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாவத்திலிருந்து விடுதலை வாழ்விக்கும் இத்திருவிழை சிறப்புடன் தொடங்கியுள்ளதாம். அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்பு அடைந்த மக்களே கண்டுணர கிளிநொச்சி புனித தெரேசாள் ஆலயத்தில் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று உயிர்த்த ஞாயிறு பெருவிழாவை கொண்டாடுகின்றனர். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தினத்தை நினைவுகூரும் நாளாக இந்த உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாடப்படுகின்றது. இன்றைக்கு 2000ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் இயேசு கிறிஸ்து உலக மக்களின் பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் தனது இன்னுயிரை தியாகம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுந்த நாளானது மனித நேயத்திற்கு கிடைத்த வெற்றியாகும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை உணர்த்தும் உயிர்த்த ஞாயிறு தினத்தை உலகளாவிய கிறிஸ்தவர்கள் இன்று மிகவும் பக்தியுடன் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலி ஆராதனை கிளிநொச்சி புனித தெரேசாள் ஆலயத்தில் அருட்தந்தை சில்வெஸ்டர் அலிகளார் தலைமையில் இடம்பெற்றது. இதில் பங்கு தந்தையர்கள் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். உண்மையையும் நீதியையும் தொடர்ந்து தேடும் அனைத்து குடிமக்களுடனும் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கின்றோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 6 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று வலி அப்படியே உள்ளது. நமது பொறுப்பும் அப்படியே உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடனும் கிறிஸ்தவ சமூகத்துடனும் உண்மையையும் நீதியையும் தொடர்ந்து தேடும் அனைத்து குடிமக்களுடனும் நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கின்றோம். ஒரு அரசாங்கமாக நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மகிழ்ச்சி மற்றும் சிந்தனையின் இந்த நாளை நாம் கொண்டாடும் வேளையில் ஏப்ரல் 21, 2019 அன்று ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த கொடூரமான நிகழ்வுகளையும் நாம் மனதார நினைவு கூறுகின்றோம். தாக்குதல்களை விசாரித்து தடைகள் அல்லது தாமதங்கள் இல்லாமல் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொணர தொடர்ச்சியான முயற்சிகள் முதன்மையான முன்னுரிமையாக உள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் நினைவை போற்றுவதற்கும் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் பொறுப்புக்கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் உண்மை மற்றும் நீதி ஆகியவை அவசியம். ஒவ்வொரு உயிரின் கண்ணியத்தையும் நிலைநிறுத்தி அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் நீதி கிடைக்க தகுதியான எதிர்காலத்தை நோக்கி உழைப்பதன் மூலம் வலிமையுடனும் ஒற்றுமையுடனும் முன்னேறுவோம் என பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
குறுகிய அரசியல் நோக்கங்களை தள்ளி வைத்து உண்மையை கண்டறிவதற்காக அணிதிரளுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டார். 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தினத்தன்று நமது நாட்டில் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சில ஹோட்டல்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட அந்த மனிதாபிமானமற்ற தற்கொலை தாக்குதலால் இன்றும் நமது நாட்டின் கத்தோலிக்க மக்கள் பெரும் துயரத்தில் உள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பிறகு அரசாங்கங்களால் தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு உரிய தண்டனை வழங்க முடியாததால் 6 ஆண்டுகள் கடந்தும் இந்த தாக்குதலில் உயிரிழந்த, கை கால்களை இழந்த, உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்த மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பது தெரிகின்றது. வீண் பேச்சுக்களையும் பொய் வாக்குறுதிகளையும் தவிர்த்து இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் நீதி கிடைக்க அனைவரும் செயற்பட வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களையும் பிற்போக்குத்தனமான போக்குகளையும் கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து நாடாக நல்ல எதிர்கால பயணத்திற்காக அணிதிரள வேண்டும் என அனைவரிடமும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எமது விசுவாசத்தின் அடிப்படையாக உயிர்ப்பு காணப்படுவதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் தெரிவித்துள்ளார். வாழ்வில் சந்திக்கின்ற சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் தரும் ஆசிரியராக இந்த உயிர்ப்பு விழா அமைய வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்ப்பு விழா என்பது கிறிஸ்தவர்களுக்கு, கத்தோலிக்கர்களுக்கு ஒரு முக்கிய மாபெரும் உன்னத விழாவாகும். இந்த உயிர்ப்பு ஞாயிறு எங்களுக்கு வெளிப்படுத்துவது என எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே. புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய விசுவாசம் வீண் என்று. ஆகவே எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை இந்த உயிர்ப்பே. ஆகவே இந்த உயிர்ப்பை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த உயிர்ப்பு எங்களுக்கு தருகின்ற செய்தி ஒரு வெற்றியாகும். உலக வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள், சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு என்ற நம்பிக்கையையும் வெற்றியையும் எங்களுக்கு தருகின்றது. இந்த வெற்றி ஒரு நம்பிக்கையை எங்களிடத்திலே வளர்க்கின்றது. இந்த உயிர்ப்பு என்பது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் என்றோ ஒரு நாள் ஆண்டவரோடு மறு உலகில் நாங்கள் நித்தியத்துக்கும் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு தருகின்றது. உலகத்தோடு இந்த வாழ்வு முடிவடைந்து விடுகின்றது என்ற அந்த நம்பிக்கையினர்களின் வாழ்விலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை. மாறாக இந்த உலகத்திற்கு பின்னால் இறைவனால் எங்களுக்கு தரப்பட்ட நித்திய வாழ்வு உண்டு. அந்த நித்திய வாழ்வு இந்த உயிர்ப்பின் ஊடாகவே எங்களுக்கு கிட்டும் என்ற நம்பிக்கையிலேயே கத்தோலிக்கர் நாங்கள் வாழ்கின்றோம். ஆகவே இந்த உயிர்ப்பு என்பது எங்களுக்கு மிக முக்கியமானது. இந்த உயிர்ப்பில் தான் எங்களுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் சாவை வென்று உயிர்த்தெழுந்தார். இந்த சாவுக்கு பின்னால் இருக்கின்ற மறுவாழ்வை தருகின்ற இந்த இயேசுவோடு நாங்கள் இணைந்து கொள்ளுவோம். ஆகவே எங்களுடைய துன்ப துயரங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. எங்களுடைய சாவிற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதுதான் இந்த வெற்றி, இந்த உயிர்ப்பு. ஆகவே இந்த உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய உயிர்ப்பு விழா செய்தியையும் ஆசிரியையும் தருவதோடு எல்லாவற்றிற்கும் மேலாக உயிர்த்த ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுடைய இந்த வாழ்விலே நீங்கள் சந்திக்கின்ற சவால்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமாக இந்த உயிர்ப்பு விழா அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஆசி கூறி நிற்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது மனு குலத்திற்கு தரப்படும் ஒரு மாபெரும் நம்பிக்கையாக இருக்கின்றது என மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் தெரிவித்துள்ளார். இயேசு உயிர்த்தார் என்றால் நமது வாழ்வும் உயிர் பெற வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை தமிழ்நேசன் அடிகளார் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சாவு தன் பிடியிலே இயேசுவை வைத்திருக்க முடியவில்லை. இயேசு வெற்றி வீரராய் சாவிலிருந்து
மரணத்திலிருந்து உயிர் பெற்று எழுந்தார். இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது மனுக்குலத்துக்கு தரப்படுகின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையாக இருக்கின்றது. லட்சியவாதிகளை அழிக்கலாம், ஆனால் அவர்களுடைய லட்சியங்களை அழிக்க முடியாது. சாதாரணமானவர்களுக்கு சாவிலே வாழ்வு முடிவடைகின்றது, ஆனால் லட்சியவாதிகளுக்கு சாவிலும் வாழ்வு தொடர்கின்றது. இயேசுவினுடைய உயிர்ப்பு விழா ஒரு வெற்றியின் விழா. உயிர்த்த இயேசு இன்றும் நம்மோடு வாழ்கின்றார். அவருடைய உயிர்ப்பின் பிரசன்னம் வாழ்கின்ற நமக்கு ஒரு புதிய உந்து சக்தியை, நம்பிக்கையை வாழ்க்கையில் தருகின்றது. இயேசு உயிர்த்தார் என்றால் நம்முடைய வாழ்வும் உயிர் பெற வேண்டும். பாவத்தில் இருந்து நாம் உயிர்க்க வேண்டும், தீமைகளில் இருந்து நாம் உயிர்க்க வேண்டும். இருளில் இருந்து ஒளிக்கும், சாவில் இருந்து வாழ்வுக்கும், பொய்மையில் இருந்து உண்மைக்கும் நாம் உயிர் பெற்று எழ இந்த உயிர்ப்பு விழா நமக்கு உதவியாக இருக்கட்டும். அந்த அருளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கருணா, அம்மான் மற்றும் பிள்ளையான் வெளியேறியதால் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்ச்சியடைந்தது என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமெனில் கருணா, அம்மான் மற்றும் பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் அரங்கேற்றியிருக்கும் நாடகமே பிள்ளையானின் கைதாகும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். களுத்துறை பிரதேசத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கருணா, அம்மான் மற்றும் பிள்ளையான் வெளியேறியதால் தான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்ச்சியடைந்தது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் போராட்டங்களுக்கு தலைமை வகிக்கவில்லை. விஜய் வீரவை போன்று அவரும் தலைமறைவாகவே இருந்தார். இந்நிலையில் போராட்டத்தை வழிநடத்திய ஒருவரே கருணா அம்மான். அவரது மிக முக்கிய சகாவாக பிள்ளையார் இருந்தார். ஆனையிரவு உட்பட 14 ராணுவ முகாம்களை சுமார் 4 நாட்களில் புலிகள் அளித்தனர். இந்த அனைத்து தாக்குதல்களையும் கருணா அம்மானை மேற்கொண்டார். கருணா அம்மானின் மாற்றத்தினாலேயே கிழக்கு மாகாணத்தை புலிகள் இழந்தனர். கருணா இருந்திருந்தால் ராணுவத்தினரால் ஒருபோதும் தொப்பிக்கலவை கைப்பற்றி இருக்க முடியாது. இந்திய ராணுவம் கூட தொப்பிக்கலவிற்கு செல்ல அஞ்சியது. கருணா அம்மான் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே தொப்பிக்கலவையும் கைப்பற்ற முடிந்தது. கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் புலிகளிலிருந்து பிரிந்த பின்னரே என்றுமே கைப்பற்றப்பட முடியாது என பிரபாகரன் சவால் விடுத்திருந்த தோரபோரா மலையை கூட கைப்பற்ற முடிந்தது. அது மாத்திரமன்றி கிழக்கு ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பின்னரே ஆயுத பரிமாற்றமும் நிறுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பியே கருணாவும் பிள்ளையானும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினர். அவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் அவர்களை காட்டிக் கொடுத்தால் அது நியாயமற்றது. இதன் ஊடாக வடக்கு புலம்பெயர் தமிழர்கள் ஊடாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கருணா மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவது புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகும். இதனை நோக்கமாக கொண்டே அரசாங்கம் இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருக்கின்றது. கருணா, பிள்ளையான் கொல்லப்படும் நாளே புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். கலாநிதி NM பெரேரா கூறியதை போன்று இன்று எதிரியின் எதிரி நண்பனாகி இருக்கின்றனர். விடுதலை புலிகளின் எதிரி கருணா அம்மான், கருணா அம்மானின் எதிரி புலம்பெயர் ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் நண்பன் JVP ஆகும். இது வரலாற்று பேரழிவிற்கு வழிவகுக்கும் என ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட மெய்வல்லுநர் சங்கத்தின் ஏற்பாட்டில் மருதனோட்ட போட்டி இடம்பெற்றது. யாழ் மாவட்ட மெய்வல்லுநர் சங்கம் நடாத்தும் மருதனோட்ட போட்டி யாழ் துறையப்பா விளையாட்டு மைதான ஒன்றில் ஆரம்பமானது. மருதனோட்ட போட்டி யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வீதியில் மண்கும்பான் வரை சென்று மீண்டும் அதே வழியாக யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கம் ஒன்றில் நிறைவடைந்தது. இப்போட்டியில் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், விளையாட்டுக் கழக வீரர்கள், யாழ் மாவட்ட வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். 17 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு 7 கிலோமீட்டர் கொண்ட போட்டியாகவும் 21 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 21 கிலோமீட்டர்களை கொண்ட போட்டியாகவும் இடம்பெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசில்கள், சான்றிதழ்கள் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டரங்கில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட மெய்வல்லுநர் சங்கத்தின் தலைவரும் யாழ் பல்கலைக்கழக உடற்கல்வி விரிவுரையாளருமான மாணிக்கவாசகர் இளம்பரையன், செயலாளர் கதிரவேலு விஜிதரன், உடற்கல்வி பயிற்றுவிப்பாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், மருதனோட்ட வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.
தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்திற்கான மக்கள் சந்திப்பு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்திற்கான தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு நேற்று பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பங்குபற்றலுடன் இடம்பெற்றது. பள்ளிக்குடா பொது விளையாட்டு மைதானத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், பூநகரி பிரதேச சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்து மாற்றுத்திறனாளி வீராங்கனை சாதனை படைத்துள்ளார். தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை 11 மணி 5 நிமிடத்தில் நீந்தி கடந்து ஒரு காலை இழந்த மாற்றுத்திறனாளி நீச்சல் வீராங்கனை சாதனை படைத்துள்ளார். தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக இந்தியாவின் கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலத்தை சேர்ந்த 10 பேர் கொண்ட நீச்சல் வீரர்கள் குழு இந்திய, இலங்கை அரசுகளிடம் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தனர். அனுமதி கிடைத்த நிலையில் ராமேஸ்வரத்தில் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடல் படகில் இலங்கை தலைமன்னார் நோக்கி சென்றனர். இந்த குழுவில் 8 பேர் ரிலே முறையில் நீந்தினர். இவர்கள் தலைமன்னாரில் இருந்து அதிகாலை 5:50 மணிக்கு கடலில் குதித்து நீந்த தொடங்கி மதியம் 2:20 மணியளவில் தனுஷ்கோடியை அடைந்தனர். இவர்கள் ரிலே முறையில் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி வரை 8 மணி நேரம் 30 நிமிடத்தில் நீந்தி கடந்தனர். மேலும் இருவர் தனியாக நீந்தி கடந்தனர். இவர்கள் இருவரும் மாற்றுத்திறனாளிகள். இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஜஸ்ருதீன் அகாது என்ற நீச்சல் வீராங்கனைக்கு வலது காலில் மேல் மூட்டு துண்டிக்கப்பட்டு செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட கால் மூலமாக நடந்து வருகின்றார். இவர் முன்னதாக பாரா நீச்சல் போட்டிகளில் கலந்து கொண்டு 3 பதக்கங்களை பெற்றுள்ளார். இவர் நேற்று முன்தினம் அதிகாலை 5:50 மணியளவில் தலைமன்னாரில் இருந்து கடலில் குதித்து நீந்த தொடங்கி மாலை 4:55 மணியளவில் தனுஷ்கோடி அரிச்சல் முனையை அடைந்தார். இந்த சாதனைக்காக 11 மணி 5 நிமிடங்கள் சஸ்ருதீன் அகாதுக்கு தேவைப்பட்டது. அரிச்சல் முனை வந்தடைந்த சஸ்ருதீன் அகாதாவை அவரது தாய் கண்ணீர் மல்க முத்தமிட்டு வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை கண்காணிப்பாளர், மரைன் போலீசார் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதேபோல் மற்றொருவரான மாற்றுத்திறனாளி பல்கா கணேஷ் தலைமன்னார் முதல் தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரை 10 மணி 30 நிமிடத்தில் நீந்தி கடந்தார். மாற்றுத்திறனாளியான பாரா நீச்சல் வீராங்கனை தலைமன்னாரில் இருந்து நேற்று அதிகாலை கடலில் குதித்து நீந்த தொடங்கிய போது ஜெல்லி மீன் மற்றும் கடல் நீரோட்டம் காரணமாக தொடர்ந்து நீந்துவதில் கடும் சிரமம் ஏற்பட்டது. இருப்பினும் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு தனுஷ்கோடி அரிச்சல் முனை கரையை அடைந்து சாதனை படைத்துள்ளார். வவுனியாவில் தொலைபேசி கம்பத்தோடு வேன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. வவுனியா பூந்தோட்டம் காத்தார் சின்னக்குளம் வீதியில் நேற்று மதியம் தொலைபேசி கம்பத்தோடு வேன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. பூந்தோட்டத்திலிருந்து மிக வேகமாக சென்ற வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக நின்ற தொலைபேசி கம்பத்தோடு மோதுண்டு அருகில் இருந்த வீடு ஒன்றின் வேலிகளையும் உடைத்து விபத்திற்கு உள்ளானது. இதன் காரணமாக குறித்த வேலியினால் போக்குவரத்து செய்ய முடியாத வகையில் தொலைபேசி கம்பம் முறிந்து காணப்பட்டது. இந்நிலையில் சார்ந்து விபத்து இடம்பெற்ற பகுதியில் இருந்து தப்பியோடிய நிலையில் வவுனியா போலீசார் விபத்து தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.